வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ட்ரம்பின் வர்த்தக போரில் எதிர்முனையில் சீனா உறுதியாக நிற்க ட்ரம்ப் கொஞ்சம் கீழிறங்கி வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மின்னணியல் பொருட்களை பரஸ்பர இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு கொடுப்பதாக கூறியுள்ளது. இது பொதுவாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படாத பிரபலமான நுகர்வோர் மின்னணு பொருட்களின் விலைகள் உயர்வதை தடுக்க உதவும். இந்த வரிவிலக்கு ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் என்விடியா போன்ற சிப் தயாரிப்பாளர்களுக்கும் பயனளிக்கும். இந்த அறிவிப்பு திங்கட்கிழமை அமெரிக்க பங்குச்சந்தையில் தொழில்நுட்ப பங்குகள் மேலேற களம் அமைக்கும். ஸ்மார்ட் போன்கள், மடிக்கணினிகள், ஹார்ட் டிரைவ்கள், பிளாட் பேனல் மானிட்டர்கள் மற்றும் சில சிப்கள் போன்ற பொருட்கள் விலக்கு பெற தகுதி பெறும் என்று அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு தெரிவித்துள்ளது. குறைக்கடத்திகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் இயந்திரங்களும் வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன. அதாவது சீனாவில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள 145% இறக்குமதி வரி அல்லது பிற இடங்களில் உள்ள 10% அடிப்படை இறக்குமதி வரி மின்னணு பொருட்களுக்கு கிடையாது. இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் சமீபகால இறக்குமதி வரி மாற்றம். இது பெரும்பாலான நாடுகளின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை விதிக்கும் ட்ரம்பின் பெரிய திட்டத்தில் பல யூட்டர்ன்களை செய்துள்ளது. வர்த்தக போர் ஆப்பிள் நிறுவனத்தை முதன்முறையாக அமெரிக்காவில் ஐபோன்களை உருவாக்க தூண்டுகிறது என்று ட்ரம்பின் கணிப்புகள் இருந்த போதிலும் சீன இறக்குமதி வரியால் ஸ்மார்ட் போன்கள், கணினிகள் மற்றும் பிற கெஜெட்களின் உற்பத்தியை எந்த நேரத்திலும் அமெரிக்காவுக்கு மாற்ற வாய்ப்பு இல்லை என்பதை இந்த விலக்கு பிரதிபலிப்பதாக தெரிகிறது. மேலும் ஆப்பிள் பல தசாப்தங்களாக சீனாவில் நன்றாக அளவீடு செய்யப்பட்ட விநியோக சங்கிலியை கட்டியெழுப்பிய பின்னர் இது சாத்தியமில்லாத சூழ்நிலை. இதில் உள்ள சாத்தியமற்ற தன்மை என்னவென்றால் அமெரிக்காவில் புதிய ஆலைகளை உருவாக்க பல வருடங்கள் ஆகும் அல்லது பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாகும். அதன் பின்னர் ஐபோனின் விலையை 3 மடங்காக அதிகரிக்கக்கூடிய சாத்தியமும் உள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஐபோன் மற்றும் பிற பிரபலமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு விலக்கு அளிக்கும் ட்ரம்பின் முடிவு வெள்ளை மாளிகையில் அவரது முதல் பதவி காலத்தின் வர்த்தக போரின் போது அந்த தயாரிப்புகளுக்கு அவர் வழங்கிய அதே நிவாரணத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் முதல் முயற்சி தோல்வியில் முடிந்த பின்னரும் ட்ரம்ப் தனது 2வது பதவி காலத்திலும் அதை செய்ய முயன்றது ஏன் என்பது தெரியவில்லை. இந்த நேரத்தில் இறக்குமதி வரியை இன்னமும் பெரிய அளவில் சுமத்துவது ஆப்பிள் மற்றும் பிற தொழில்நுட்ப சக்திகளின் சந்தை மதிப்புகளில் ஒரு உருகலை தூண்டியது. ட்ரம்பின் ஆரம்ப வரி விதிப்பு கொந்தளிப்பு அமெரிக்க பங்குச்சந்தையில் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, அமேசான், டெஸ்லா பங்குகளை தாக்கியது. இந்த வார தொடக்கத்தில் ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் சீனா மீது பெரிய அளவிலான இறக்குமதி வரியை வெளியிட்ட போது ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்த நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த சந்தை மதிப்பு $2.1 டிரில்லியன் அல்லது 14% சரிந்தது. கடந்த புதன்கிழமை சீனாவுக்கு வெளியே இறக்குமதி வரியை ட்ரம்ப் இடைநிறுத்திய போது சில இழப்புகள் தணிந்தன. இப்போது திங்கட்கிழமை அமெரிக்க பங்குச்சந்தையில் மற்றொரு தொழில்நுட்ப பேரணிக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பங்குச்சந்தையில் வர்த்தகம் மீண்டும் தொடங்கும் போது ஆப்பிள் முன்னணியில் இருக்கும். ஏனெனில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஐபோன்கள் தான் அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய பணம் சம்பாதிப்பாளராக உள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் வரி விலக்கு சீனாவின் இறக்குமதி வரியால் நவீன வாழ்க்கைக்கு இன்றியமையாத கருவிகளாக மாறிவிட்ட ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிற சாதனங்களின் விலை அதிக அளவில் உயரும் என்று அமெரிக்க நுகர்வோர் அச்சத்தை போக்க வேண்டிய கட்டாயம் ட்ரம்புக்கு ஏற்பட்டுள்ளது. அவரது வர்த்தக போரில் ஒரு முக்கிய சறுக்கல் தான். ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்பின் பதவியேற்பு விழாவின் போது இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் ஜனாதிபதியின் பின்னால் கூடியிருந்த போது தொழில்துறை எதிர்பார்த்த நட்பு ரீதியான சிகிச்சை இது. சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் விதிவிலக்குகளை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு உற்பத்தியை மாற்ற ட்ரம்ப் நிர்வாகம் இன்னமும் திட்டமிட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். செமிகண்டக்டர்கள், சில்லுகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற முக்கியமான தொழில்நுட்பங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா சீனாவை நம்பியிருக்க முடியாது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார் என்றும் லீவிட் தமது அறிக்கையில் தெரிவித்தார். சீனாவை குறிவைத்து சரமாரியாக இறக்குமதி வரி விதிப்பது ஆப்பிள் நிறுவனத்தை முதல் முறையாக அமெரிக்காவில் ஐபோன் உற்பத்திக்கு தள்ளும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் தவறாக கணித்திருந்தது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மாடல் சந்தைக்கு வந்ததில் இருந்து ஆப்பிள் தனது பெரும்பாலான ஐபோன்களை தயாரித்த நாடு சீனாதான். இப்போது அமெரிக்க இறக்குமதி வரி 145% இருந்தாலும் ஐபோன்களை அமெரிக்காவில் தயாரிப்பது சாத்தியமில்லை. ஆப்பிள் தனது உற்பத்தியை உள்நாட்டில் மாற்றுவதற்கான முக்கிய தடை 1990களில் சீனாவில் உருவாக்க தொடங்கிய சிக்கலான விநியோக சங்கிலியை உள்ளடக்கியது. அதை அப்படியே அமெரிக்காவுக்கு மாற்ற முடியாது. சீனா அல்லது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஐபோனின் தற்போதைய $1000 விலை கூறி உற்பத்தி அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டால் $3000 மேல் உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உள்நாட்டில் உற்பத்தியை தொடங்குவது என்ற முடிவு எடுக்கப்பட்டாலும் 2028ஆம் ஆண்டு வரை முதலாவது ஐபோன் வெளியே வராது.
ஆப்பிள் நிறுவனம் சீனா மீதான ட்ரம்பின் இறக்குமதி வரிக்கு அதன் கருத்தை இன்னமும் பகிரங்கமாக விவாதிக்கவில்லை. ஆனால் மே 1 ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் நிறுவனத்தின் நிதி முடிவுகள் மற்றும் மூலோபாயம் பற்றி விவாதிக்க காலாண்டு மாநாட்டு அழைப்பின் போது ஆய்வாளர்களிடமிருந்து வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். ஏப்ரல் 2 ட்ரம்ப் சீன வரி விதிப்பு அதிகரிக்க தொடங்கியதிலிருந்து ஆப்பிளின் பங்கு விலை 15% குறைந்துள்ளது மற்றும் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை $500 பில்லியன் குறைத்துள்ளது. சீனா இறக்குமதி வரி ஒரு ஹாட் பட்டன் சிக்கலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இறக்குமதி வரி நிறுத்தப்பட்டாலும் ஆப்பிள் இறுதியில் ஐபோன்கள் மற்றும் பிற பிரபலமான தயாரிப்புகளின் விலையை உயர்த்தும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சிலிகான் பள்ளத்தாக்கின் விநியோக சங்கிலி சீனா, இந்தியா மற்றும் பிற வெளிநாட்டு சந்தைகளில் அதிகரித்து வரும் வர்த்தக போரின் குறுக்குவெட்டில் சிக்கியுள்ளது. ஆப்பிளின் கடந்த நிதியாண்டில் $96 பில்லியன் வருவாய் ஈட்டிய பிரிவு ஐபோன் தயாரிப்பு பிரிவுதான். 2028 ஆண்டு $500 பில்லியன் செலவழித்து அமெரிக்காவில் 20,000 பேரை வேலைக்கு அமர்த்தும் திட்டங்களை அறிவித்து பிப்ரவரியில் ட்ரம்பை திருப்திப்படுத்த ஆப்பிள் முயன்றது. ஆனால் அது உள்நாட்டில் ஐபோன் தயாரிப்பதற்கான திட்டம் அல்ல. அதற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவை இயக்கும் கணனி சேவையகங்களுக்கான திட்டம் என்று கருதப்படுகிறது. அமெரிக்காவில் ஐபோன்களை உருவாக்க ஆப்பிள் உத்தேசித்துள்ளதாக ட்ரம்ப் நம்புகிறாரா என்று இந்த வாரம் கேட்டபோது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் ஆப்பிள் நிறுவனத்தின் முதலீட்டு வாக்குறுதியை சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவில் இதை செய்ய முடியும் என்று ஆப்பிள் நினைக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்று லீவிட் கூறினார். அமெரிக்க வர்த்தக செயலான ஹோவார்ட் லூட்னிக் ஏப்ரல் 6 CBS தொலைக்காட்சியில் தோன்றிய போது இறக்குமதி வரி உற்பத்தி மாற்றத்தை கட்டாயப்படுத்தும் என்று கூறினார். மில்லியன் கணக்கான மனிதர்களின் ஆளணி ஐபோன்களை உருவாக்க சிறிய திருகுகளில் வேலை செய்கிறது. அந்த வேலைகள் அமெரிக்காவுக்கு வரப்போகின்றன என்று லூட்னிக் கூறினார். ஆனால் 2017 ஆண்டு சீனாவில் நடந்த ஒரு மாநாட்டில் பங்கேற்ற போது இதே லுட்னிக் கடினமான வேலையை செய்வதற்கு தேவையான தொழில்நுட்ப திறன்களை கொண்டு போதுமான தொழிலாளர்களின் அமெரிக்க தொழிலாளர் குழுவில் உள்ளனரா என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். அந்த மாநாட்டில் பேசிய லுட்னிக், அமெரிக்காவில் நாங்கள் டூலிங் என்ஜினியர்களின் பிரமாண்டமான சந்திப்பை அறிவிக்கலாம், ஆனால் நாங்கள் அறையை நிரப்ப முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். சீனாவில் நீங்கள் பல கால்பந்து மைதானங்களை நிரப்பலாம் என்று முடித்தார். அப்போது அவர் பேசியதுதான் உண்மை. ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ஐபோன் உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றுமாறு ஆப்பிள் நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயன்றார். ஆனால் இறுதியில் ஐபோனுக்கு அவர் சீனா மீது விதித்த இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்க ட்ரம்பின் முதல் கால இறக்குமதி வரியில் $350 பில்லியன் முதலீடு செய்வதாக ஆப்பிள் அறிவித்த காலகட்டம் அதன் தற்போதைய ஐபோன்கள் சில இந்தியாவில் தயாரிக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. 2013 ஆண்டு முதல் ஆப்பிள் தனது மேக் கணினிகளில் சிலவற்றை அசம்பிள் செய்து வரும் டெக்சாஸ் ஆலையில் 2019 ஆண்டு ஜனாதிபதி ட்ரம்ப் வரவேற்கப்பட்டார். 2019 நவம்பர் 19 ஆலையை சுற்றி பார்த்து முடித்த சிறிது நேரத்திலேயே ட்ரம்ப் சமூக வலைத்தில் வெளியிட்ட பதிவில், இன்று நான் டெக்சாஸில் ஒரு பெரிய ஆப்பிள் உற்பத்தி ஆலையை திறந்தேன், அது அமெரிக்காவுக்கு அதிக ஊதியம் தரும் வேலைகளை திரும்ப கொண்டு வரும் என்று பதிவிட்டார். அந்த ஆலை 2013 ஆண்டிலிருந்து இயங்குகிறது. 2013 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக பராக் ஒபாமா இருந்தார். பராக் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது ஆப்பிள் திறந்த ஆலையை ட்ரம்ப் தமது பெருமையை வெளியிட கடன் வாங்கினார்.